கோக், பெப்சி போன்ற தனியார் குளிர்பான நிறுவனங்களுக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சும்மா விளையாட்டு கொட்டலாவன் அவன் கடைசி மருத்துவர். ஏன் கடைசி மருத்துவர்? டாக்டர்லாம் கைவிட்டுட்டான், செத்துட்டாரா அவங்க அப்பான்னு தான். ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு துளி உயிர் உடம்புக்குள்ள இருந்துறாதா? ஏதாவது ஒரு நரம்புல, ஒரு எலும்புல, ஒரு மூளையில, ஒரு இதுல, ஒரு செல்லுல, ஒரு அணுக்குள்ள இருந்துறாதா அப்படின்னு காது கிட்ட வச்சு அடிக்கிறான் நையாண்டி மேலத்தை. அந்த இசையில் அவன் தன்னை மறந்து எந்திரிச்சிருவானாங்கிற ஒரு கடைசி நம்பிக்கை தான். அதுதான் அந்த இசையின் பெருமை. அதை விட்டுட்டு ஒரே மாதிரி காடுகளை விலங்கு வரட்ட வச்சிருந்தான் அந்த சண்டை மரம். அதே அடிச்சுட்டான். ஒரே சத்தம் தான். இதை ஒரு பெருமையாக்கிட்டாங்க. கல்யாணமா அதை அடிக்கிறான், காது குத்தா அதை அடிக்கிறான், வீடு புகுவல புதுமனை புகுவலாவா அதான் அடிக்கிறான். இப்ப நாங்க என்ன பண்ற? சண்டை மேலமா மண்டை மேல போடுறது முடிவு போடுறான். கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். கடைசியா இருக்கிறது காவிரியில தண்ணி கேட்டா தரமாட்டேங்கிறான், அடிக்கிறான். முல்லை பெரியாற்றுல தண்ணி கேட்டா இல்ல. முல்லை பெரியாறுல தண்ணி நம்ம கேட்க போறது இல்லை, கொஞ்ச நாள் தான். யார்கிட்டயுமே தண்ணி கேட்க போறது இல்ல. தண்ணீர்ல நம்மளே நம்ம மத்தவனுக்கு கொடுக்குற அளவுக்கு வலிமை பெற போறோம். பவானி ஆற்றின் குறுக்க அணையை கட்டாத, தடுப்பணை கட்டாதேன்னு சொன்னோம். அவன் கேட்கல, கட்டிட்டான். நமக்கு ஒரு வழி இல்லை. பவானி எங்கடா வருது? மேல் பவானி, அப்பர் பவானியிலிருந்து வருது. மேல் பவானியிலிருந்து அப்படி ஓடி வந்து அவ கேரளாவுக்குள்ள இருந்து இப்படி வருது. நாம் என்ன செய்யறோம்? அங்க போடுறோம் ஒரு அணைய, இங்க போடுறோம். இப்ப ஓடி வர பாதை இல்ல, இங்கேயே தூக்குறோம். பெருங்குழாய போடுறோம், ராட்சச குழாயை தூக்கி இடத்துல உணர்ந்து ஊத்திடுறோம். அவன் ஓடியாருவான். ஐயா தண்ணின்னு. ரொம்ப நாளா நானே தான் கேட்டு. காவிரியில தண்ணி தர மாட்டான், முல்லை பெரியாறு தர மாட்டான். ஒரு போடுறோம், பாண்டியார பொன்னம்பலால போய் போடுறோம், ஒரு அணைய போடுறோம். அம்மையார் இந்திரா காந்திக்கு நன்றின்னு. ஏன்னா நம்ம தான் அடிக்கல் நாட்டுச்சு போடுறோம். 6 கிளை நதிகள் ஓடியாருது, அருவி ஓடியாருது. எல்லா காலத்திலையும் தண்ணி வரும். இப்ப கூட தண்ணி வருது. ஆனா ஜூன் ஜூலை எல்லாம் கொட்டிரும். போட்டு அங்க ஒரு அணையை போட்டு தூக்குறோம். பெருங்குழாயை மேட்டூர் கொண்டு அங்க ஊத்துறோம், காவிரி படுகைக்கு. இங்க முல்லை பெரியாற்றுக்கு ஊத்துறோம். முடிஞ்சு போச்சு தண்ணி. வேற என்னடா? வேற என்ன வழி? 15 கிலோமீட்டர் வீரநாராயணன் ஏரி நம்ம பார்த்தேன். யாரு? ராஜேந்திர சோழன் வெட்டினது கடலூர்ல இருக்கு. அந்த 15 கிலோமீட்டர் அந்த ஏரியை மறுபடியும் தூக்குறோம், வெட்டுறோம், எல்லாத்தையும் எடுக்கிறோம், தோன்றோம். எங்கெங்க இடம் இருக்கோ அவ்வளவு 100 ஏக்கருக்கு 25 ஏக்கரு, 1000 ஏக்கருக்கு 250 ஏக்கரு, எல்லாம் ஏரி குளம் குட்டை கம்மா தரணி எல்லாம் வெட்டி நீரை ஒரு சொட்டு தண்ணீர் கடல்களை போகாம சேமிக்கிறோம். எவனுக்கிட்டையும் போய் கையேந்தி நிக்க வேண்டியதில்லை. நீர் வளத்தை பெருக்கிறோம், வேளாண்மையை தேசிய தொழிலாக்குறோம், நாட்டையே வேளாண்மை நிலமா மாத்திரும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை எல்லா இடத்துலையும். திருநெல்வேலி என்ன வரும்? நல்ல கரும்பு வரும்னே. போடுறா கரும்பு. 10,000 ஏக்கர்ல கரும்புல இருந்து நாட்டு சக்கரை, வெல்லம் தயாரிக்கிற தொழிற்சாலை.